சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு முத்துக்கிட்ட எதுக்காக உங்கள் அண்ணன் இப்படிலாம் பேசினாரு, எந்த உண்மையை நீங்கள் என்கிட்ட மறைச்சி வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னங்க நடந்துச்சு, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் மனோஜும் எப்போ பார்த்தாலும் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். என்கிட்டயாவது நீங்கள் உண்மையை சொல்லலாம்ல. இருந்த கோவத்தில் அண்ணாமலை மாமாவும் உங்கள் அண்ணன் மனோஜை வெளுத்து வாங்கிட்டாரு. உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன தான் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அத்தை இப்போ வரைக்கும் உங்களை மகனாக ஏற்றுக்காமல் இருக்காங்க. மனோஜுக்கு கொடுக்குற அந்த பாசத்தை உங்களுக்கு தரதே இல்லை. மனோஜ் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்களே. உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. அப்படி என்னதான் நடந்தது, எதுக்காக உங்கள் அண்ணன் மனோஜ் இப்படி பேசினாரு, உண்மையை சொல்லுங்கள். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்காதீங்கன்னு சொல்ல, உடனே முத்துவும் எங்கள் அம்மாவும் முன்னாடிலாம் என்கிட்ட பாசமாக தான் மீனா இருப்பாங்க. இப்போ என்கிட்ட கோவப்படுறாங்கன்னா அதுக்கு எந்த காரணமும் இல்லவே இல்லை. நான் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சேன், அதனால தான் கோவப்படுறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க, அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்கலன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க. எனக்கு தேவையானது என்ன எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அதெல்லாம் பார்த்து இந்த மனோஜ் ரொம்ப பொறாமப்படுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜுக்கு அப்பத்துலேருந்தே என்னை பிடிக்காது. நான் மனோஜை விட ரொம்ப நல்லா படிப்பேன். அதனால எங்கள் அப்பா அம்மான்னு எல்லாரும் என்னை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் நடந்த பிரச்சனையால் எங்கள் அம்மாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. அவரும் உங்கள் பையன் முத்து உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், நீங்கள் இருக்க முடியாது, அதனால் கொஞ்ச நாளைக்கு உங்கள் பையனை நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும், ஒரு 6 வருஷம் உங்கள் பையனை நீங்கள் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்ல, எங்கள் அம்மாவும் வேறு வழியே இல்லாமல் என்னை என் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட சொன்னப்போ எங்கள் அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த முத்துவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முத்துவை உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். இல்லைனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிரும்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு வேறு என்ன செய்யன்னு தெரியல. உடனே இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லவும், கண்டிப்பாக முத்துவை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவை விட்டு பிரிய முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அம்மா நான் உங்கள் கூடவே இருக்கேம்மா, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்கல. அதுக்கு மேலேயும் இந்த மனோஜ் பெரிய தப்பெல்லாம் செஞ்சான். அப்பையும் நான் தான் மனோஜுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். என் அண்ணன் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு அவனுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன்னுலாம் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எதையும் புரிஞ்சிக்காம எங்கள் அம்மா என்னை எப்படியாவது என் பாட்டி வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக 6 வருஷம் இங்கே நான் முத்துவை பிரிஞ்சு தான் இருக்கணும், இல்லைனா எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், அப்புறம் யாரும் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி மனசை மாற்றி எவ்வளவோ நான் அழுது கேட்டு கூட எங்கள் அம்மா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம என் பாட்டி வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போய் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட எங்கள் அம்மா செஞ்சதில் விருப்பமே இல்லை. வேறு என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாரும் என்னை பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 2 நாள் எங்கள் அம்மா என் கூடவே இருந்தாங்க, என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இதுக்கு மேலே என் அம்மாவோட பாசமே எனக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா எங்கள் அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னுலாம் நினச்சேன். நானும் என் பாட்டி வீட்டில் இருக்க பிடிக்காம முதல்ல எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா என்னையும் கூப்பிட்டு போங்கம்மா, நான் எதுக்குமா பாட்டி வீட்டில் இருக்கணும், என்னால் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னெலாம் எங்கள் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி அழுது புரிய வைக்க நினச்சேன். இல்லை முத்து, நீ இங்கே தான் இருக்கணும், உன்னை அப்பப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் அம்மா மனோஜை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை பார்க்க வரதும் இல்லை. என் பாட்டி மட்டும் இல்லைன்னா என் நிலமை என்ன இருக்கும்னு கூட என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. ஆனால் எங்கள் அம்மா இல்லைன்றதை நான் நினச்சி பார்க்கக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பாட்டி என் கூடவே இருந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்பப்போ எனக்கு கோவம் வரும். எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசணும்னு நினச்சா கூட எங்கள் அம்மா ஃபோனில் என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் என்னை திட்டுவாங்க, நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் எங்கள் அம்மா பேசுகிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டான்ற முடிவில் என் பாட்டி கூடயே இருந்தேன். என் பாட்டி வெளியில் வேலைக்கு போகும்போது நானும் அவங்களுக்கு கூடவே போவேன். வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி சமைச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேனே தவிர்த்து எங்கள் அம்மா கையால் நானும் அவங்க சமைச்சு தருவாங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்கன்னு ஆசை ஆசையாக காத்துட்ருந்தேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை.
எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை பார்க்க வருவார். எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். ஆனால் எங்கள் அம்மாவும் வருவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்து ரொம்பவே ஏமாந்து போயிருக்கேன். இப்போ கிறிஷ் எப்படி தன்னுடைய அம்மாவை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறானோ, பேச முடியாமல் கஷ்டப்படுறானோ, அதே நிலமையில நான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு எங்கள் அம்மா மேலே ரொம்ப கோவம் வந்தது. அப்படி என்ன பெரிய நான் தப்பு செஞ்சுட்டேன்னு, எங்கள் அம்மா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு என்னால் இதெல்லாம் நினச்சி பார்த்து தாங்கிக்கவே முடியல மீனா. அதனால் இனி நானும் எங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு எப்பயும் போல் என் பாட்டி வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் வெளியில் வேலைக்கெலாம் போகிறத பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் என்னை அங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எங்கள் அம்மா என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. சாப்பிட்டியா முத்துன்னு வேற கேட்டது கிடையாது. நீ என்ன செய்கிற முத்து, என்ன வேலைக்கு போகிற, நான் என்ன செய்கிறேன்னு எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. என்கிட்ட இந்த வீட்டில் பேச யாருமே இல்லைன்னு நினச்சி தான் தேவையில்லாமல் நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் என் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. எனக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் மீனா நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு இப்போ நல்லபடியாக வேலையும் செய்கிறேன். மனோஜுக்காக தான். மனோஜ் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு மனோஜ் நல்லபடியாக படிக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் நான் உண்மையை மறைச்சிட்டு நான் தான் தப்பு செஞ்சேன்னு எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டேன். அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசாமல் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. பரவாயில்ல. ஆனால் இந்த உண்மையெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ கூட மனோஜ் அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு என்ன அவமானப்படுத்துகிறான்ல, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லி அழுதுட்ருக்காரு முத்து. உடனே மீனாவும், அப்போ நீங்கள் எந்த தப்புமே செய்யாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களா? உங்கள் அண்ணனால தான் உங்களுக்கு இப்படிலாம் நடந்ததா? ஆனால் உங்கள் அம்மா இப்போ வரைக்கும் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டுறாங்களேங்க. நான் வேணும்னா போய் பேசுகிறேன், எல்லார்கிட்டையும் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாம் மீனா. நானே இதெல்லாம் பேசுவேன் கண்டிப்பாக. என் அம்மாவுக்கு என்னை பற்றி நான் புரிய வைப்பேன். என் அம்மா என்னை ஏற்றுக்கிற மாதிரி நான் செய்வேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ கேட்டியேன்றதுக்காக தான் இந்த உண்மையெல்லாம் நான் சொன்னேனே தவிர்த்து மற்றபடி இந்த உண்மையை சொல்லணும், மனோஜை அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து கண்கலங்கி பேசுகிறாரு. நீங்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா இது என்னுடைய வீடு, நீ இந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு தானே சொல்லுவாங்கல்ல. எனக்கு தான் அந்த பிரச்சனைனா, என்னை நம்பி இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்த, மருமகளாக வந்த, உனக்கும் அதே பிரச்சனை என்னால் தான் வருது. என்ன செய்கிறது? என்னைக்கு எங்கள் அம்மா என்ன ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக உன்னையும் மருமகளாக ஏற்றுப்பாங்க. அதுக்கு நானே முதல்ல ஒரு முடிவெடுத்து சீக்கிரமாக இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருமீனா. என்னை பற்றிலாம் யோசிக்காத. என்ன செய்ய, எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். ஆனாலும் எங்கள் அம்மா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுக்காக அமைதியாகவே இருந்துட்டாரு. அப்படின்னு நடந்த ஒவ்வொன்றையும் இங்கே மீனா கிட்ட சொல்லி கண்கலங்கி முத்துவும் அழுதுட்ருக்க, நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு இங்கே உடனே மீனாவும் அழுதுகிட்டே முத்து மாடியில் இருந்ததுனால சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்த விஜயா ரொம்ப கோவமா, என்ன யாருக்கு இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. உங்கள் பையன் முத்துவுக்கு தானே சொல்ல. என்னது, என் பையன் முத்துவா? முத்துன்னு சொல்லு. அவனை எதுக்கு என் பையன்னு சொல்லிட்டு இருக்க? மனோஜ் தான் என் பையன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் நினச்ச மாதிரியே நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கிறது மனோஜ் தானே. இங்கே மனோஜ் படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல பிஸ்னஸ் செய்கிறான். இந்த முத்து அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது, ஏன் முத்து சாப்பிட மாட்டானா? நீ தான் தினமும் எடுத்துகிட்டு போய் தரியா என்ன? என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாங்க. உடனே மீனாவும் அங்கே முத்து அழுதுட்டுருக்கிறதுனால சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. உங்களுக்காக உங்கள் அம்மா இல்லைனாலும், இந்த வீட்டில் உள்ள யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நான் இருக்கேங்க. நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். சந்தேகப்பட்டு கேட்கவே இல்லை. உங்கள் அண்ணனுக்கு நானே சரியான பாடம் புகட்டுறேன். இனி இந்த வீட்டில் யாராவது உங்களை தப்பாக பேசுனாங்க, நான்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேங்க. உங்கள் அண்ணன் மனோஜுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு என் வீட்டுக்காரர் முத்து தான் முக்கியம். உங்களை எல்லாரும் மதிப்பு மரியாதையோடு இந்த வீட்டில் நடத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி இங்கே முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் மீனா ஊட்டி விட்டுட்ருக்காங்க. உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, பரவாயில்ல மீனா, நீயாவது எனக்கு இருக்கல்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டல்ல. இந்த வீட்டில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த முத்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும். அதெல்லாம் பார்த்து என் அம்மாவும் மனோஜும் சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ இப்படிலாம் பேசுகிறத கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ மட்டும் என் வாழ்க்கையில் வரலனா என் வாழ்க்கை என்ன இருக்குன்னே என்னால் யோசித்து பார்க்க முடியல.
எப்படியோ நீ என்னுடைய மனைவியா கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி முத்து பேசிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. அடுத்த நாள் மீனா எப்பயும் போல வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அங்கே பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே விஜயாவும் என்ன அதுக்குள்ளே வெளியில் கிளம்பிட்டேன்னு கேட்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் எல்லாரும் வந்து சாப்பிட உக்காந்தா நீ தானே சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை என் வீட்டுக்காரர் முத்து சாப்பிட்டுட்டாரு. நானும் என் வேலைக்கு கிளம்பிட்டேன். வந்த எல்லாருக்கும் பரிமாறணுன்ற அவசியம் எனக்கு இல்லையே. என் வீட்டுக்காரரை நிற்க வச்சு அவமானப்படுத்துவீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேவையானதை சமைச்சு கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறணுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த அவ்வளவுதான். இந்த வீட்டு மருமக தானே போனா போதுன்னு வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த வீட்டில் இருக்கட்டும்னு தங்கை உனக்கு இடம் கொடுத்துருக்கேன். நீ என்ன இப்படி எதிர்த்து பேசுகிற? நான் சொல்கிறத கேளு. கொஞ்ச நேரத்தில் மனோஜ் ரவின்னு எல்லாரும் வந்துடுவாங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கிற மற்ற வேலையை பார்த்துட்டு அப்புறமா நீ வெளியில் கிளம்புனா போதும். இப்போவே வெளியில் போவேன் என் வேலையை செய்வேன்னு அடம் பிடிச்சேன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு. மறுபடியும் திரும்பி இங்கே வராத. அப்படியே அந்த முத்துவையும் கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் அத்தை அப்படி என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் சொன்னீங்கன்னு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் பையன் முத்துக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் பையன் முத்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். இங்கே என் மாமனார் தான் எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. நானாக விரும்பி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் இத்தனை நாள் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். என்னைக்கு முத்துவை உங்கள் பையனாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அது வரைக்கும் என் விருப்பத்துக்கு இந்த வீட்டில் வேலை செய்வேன். வேணும்னா நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க. நீங்கள் சொல்கிற எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு சாப்பாடு பரிமாறணும், மனோஜுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நீ எடுத்து வைக்கணும்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அது என்னைக்கும் நடக்காது. மனோஜ் பேசின பேச்சுக்கு என் வீட்டுக்காரர் முன்னாடியே அவரோட அண்ணன் கூட பார்க்காம பலார்னு வெளுத்து வாங்கியிருப்பேன். போனா போதுன்னு என் வீட்டுக்காரர் முத்துவுக்காக நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன். வேணும்னா சமைச்சு வச்சதை எடுத்து சாப்பிடுங்க. உங்கள் பையன் மனோஜுக்கும் கொடுங்க. ஆனால் இனி நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவேன். எனக்காக காத்துட்ருக்காதீங்க. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கிச்சனில் இருக்க வேலையை பாருங்கள், சமைச்சு வைங்க. என்னை இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். உங்கள் பையன் மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு உங்களுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணுமா? நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போனா போதுன்னு என் மாமியாராச்சின்னு பொறுமையாக இருக்கேன். என்கிட்ட இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்த விஜயாவும் இந்த மீனா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? வர வர இந்த முத்து கொடுக்குற இடத்தால தான் இந்த முத்து மீனாவை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும். இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது போலயே. அது மட்டும் இல்லை, நம்ம சொன்ன வேலையெல்லாம் இந்த மீனா செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு இவங்க இருக்கணும்? அந்த முத்து என்னடானா எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறான். மீனா எதிர்த்து பேசுகிறா. மனோஜ் வேற எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். அவன் வெளியில் கிளம்பணும், சாப்பாடை எடுத்து வைன்னு எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறா. என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா. அப்படி என்ன முக்கியமான ஒரு உண்மையை அவ தெரிஞ்சுக்கிட்டாலாம்? அப்படி எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த முத்து நல்லவனே இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த முத்துவுக்கு இந்த மீனா சப்போர்ட் பண்ணுறால, இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் முத்து முன்னாடி மாதிரியே கோவப்படுவான். அது மட்டும் இல்லை, மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்புவான். இதெல்லாம் நடக்க தான் போகுது. எனக்கு தெரியாதா? என்னவோ முத்துவுக்கு இந்த மீனா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கால. முத்துவால் இன்னும் இந்த மீனா ரொம்ப நல்லா அனுபவிக்க போகிறா. அப்போ தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னு. முத்துவை இந்த மீனா ரொம்ப நம்புகிறா. இந்த மீனாவை இனி சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. அங்கே எல்லாருமே சாப்பிட வரும்போது மீனா இல்லைன்னு இங்கே விஜயாவே சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. உடனே இங்கே மனோஜும் அம்மா என்னம்மா அந்த மீனா எங்கம்மா? வீட்டு வேலை செய்ய தானே மீனா இருக்காங்க. நீங்கள் ஏம்மா இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? பாரு ரோகிணி, அம்மா கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கேருந்து அண்ணாமலை மனோஜ், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா படிச்சிருக்க, அதுக்கேற்ற மாதிரி பேசு. மீனா வீட்டு வேலை செய்ய தான் இருக்கான்னு நீ சொல்கிறதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை வெளுத்து வாங்கிடுவான். நீ இப்படி பேச போய் தான் முத்து உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான். பார்த்து பேசு, தெளிவாக யோசிச்சு பேசு. எனக்கே உன் மேலே ரொம்ப கோவம் வருது. ஏன் உங்கள் அம்மா சாப்பாடு பரிமாறி நீ சாப்பிட்டதே இல்லையா? சமைக்கிறதெல்லாம் மீனா தானே. இதெல்லாம் ரோகிணி உனக்கு சமைச்சு எடுத்து வச்சு கொடுக்கணும். ஆனால் ரோகிணி எந்த வேலையும் செய்கிறது இல்லையே. உனக்கு இப்படி கேள்வி கேட்க உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. அப்படியே நீ கேள்வி கேட்கணுன்னாலும் உன் மனைவி ரோகிணி கிட்டலாம் கேள்வி கேட்கணும். அதென்ன மீனாவை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க?
முத்து ஏற்கனவே கோவமா இருக்கிறதுனால நீ இப்படி பேசுறதெல்லாம் தெரிஞ்சா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். அதனால் இங்கே என்ன இருக்கோ சாப்பிட்டுட்டு உடனே உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. வீட்டில் மறுபடியும் பேசி பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அப்புறம் நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. புரியுதுல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, நீங்கள் கோவப்படாதீங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்ப்பா. ரோகிணி நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், அம்மா இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க. மீனாவை பற்றி பேசினா எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வருது பார்த்தியான்னு சொல்ல, மனோஜ் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அண்ணாமலை அங்கிள் அப்புறம் நேற்று உன்னை வெளுத்து வாங்கின மாதிரியே பலார்னு வெளுத்து வாங்கிடுவாங்க. நீ கொஞ்சம் பேசாமல் சாப்பிடு. அதான் மீனா சமைச்சு வச்சுருக்காங்கல்ல, நீ இப்படி ஏதாவது பேசினேன்னா உடனே என்ன சமைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கணுமா என்ன? உனக்காக கடையில் வந்து வேலை செய்யணும், என்னுடைய பார்லர் வேலையை பார்க்கணும், வீட்டு வேலையவும் பார்த்துட்டு இருந்தா அவ்வளவுதான், என்னால் சம்பாதிக்க முடியாது. நீ பேசுகிறேன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுறாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அமைதியாக சாப்பிட்றாரு மனோஜும். ஆனாலும் இந்த மீனா இந்த வேலையெல்லாம் என்னை பார்க்க வச்சிட்டாலே, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறது, இவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறதுன்னு எதையுமே கவனிக்காமல் மீனா அவள் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டா. முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்ன எதிர்த்து பேசுகிறாளா? எங்கே போனாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே தானே திரும்பி வரணும், அப்புறம் நான் பேசிக்கிறேன் இந்த மீனா கிட்ட அப்படின்னு ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. மீனா எப்பயும் போல் பூ கொடுக்க போகிறாங்க. அப்போ தனக்கு தெரிஞ்ச அந்த அக்காவை பார்க்குறாங்க. உடனே அவங்க இங்கே மீனா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் மீனா, நீ தான் அந்த கிருஷிக்காக அந்த சார்கிட்ட பேசுகிறதுக்காக ரொம்ப நேரமாக முத்துவும் நீயும் காத்துட்டு இருந்தீங்களே, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அக்கா அதை ஏன் கேட்குறீங்க, இப்போ வரைக்கும் அவர் மனசு மாறலை. இங்கே கிருஷை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. கிருஷ்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் என்னன்னு தெரியும்க்கா. வீட்டில் பிரச்சனை, வெளியில் கிருஷால பிரச்சனைன்னு எதெல்லாம் சமாளிக்கனே தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ இருந்தாலும் வந்து முத்துவுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுற, உனக்கும் முத்து தம்பி சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. என்ன வீட்டில் உன் மாமியாரால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படி தானேன்னு சொல்லும்போது, அதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, சரிக்கா நான் கிளம்புறேன். ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர், மாலை கட்டுற ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து சந்திராவை பார்க்கறதுக்காக போக, சந்திரா வந்து அந்த சமயம் கிருஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கிருஷும் வந்து சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கிரிஷ், உங்கள் அம்மா இவ்வளோ பிரச்சனையாகியும் ஏன் உன்னை பார்க்க வரவே இல்லை? உண்மையாகவே வெளியூரில் இருக்காங்களான்னு கேட்க, இல்லை பாட்டி அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிரிஷ் வந்து சொல்லிடுறான். உடனே இங்கே சந்திரா பேரதிர்ச்சியோட, என்னது இங்கே தான் இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு கேட்க, உடனே கிரிஷ் வந்து யோசிக்கிறான். நான் வேற எங்கள் அம்மா வெளியூரில் இல்லைன்னு சொல்லிட்டேனே, இப்போ எப்படி சமாளிக்கிறது? பேசிக்கிட்டே உண்மையை சொல்லிட்டேன். எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையாவது சொன்னேன்னா அவ்வளவுதான்னு சொன்னாங்கல்ல. அப்படியே நான் எங்கள் அம்மாவை பற்றி சொன்னாலும் அவங்கள அந்த வீட்டில் தங்க வைக்க மாட்டாங்களே விஜயா பாட்டி, என்ன செய்கிறது? இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, நானும் தெரியாமல் எங்கள் அம்மா வெளியூரில் இல்லைன்ற உண்மையை சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்ய அப்படின்னு கிரிஷ் வந்து யோசிக்கிறான், பதில் பேசாமல் இருக்கான். உடனே சந்திராவும், சொல்லுப்பா கிரிஷ், உங்கள் அம்மா வெளியூரில் வேலை பார்க்கலையா, இங்கே தான் இருக்காங்களா? அப்போ உங்கள் அம்மா வேணும்னே உன்னை பார்க்க வரலையா? அப்போ என்ன தான் பிரச்சனை? அவங்க எதுக்காக இந்த உண்மையை வந்து மறைக்கிறாங்க கிரிஷ்? என்கிட்ட நீ உண்மையை சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க சந்திரா. பாட்டி உண்மையாவா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க, என்ன கிரிஷ், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து நான் உன் கூடவே தானே இருக்கேன், நான் உன்னை ஏமாத்துவேனா என்ன? ஆமாம் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்க, பாட்டி நான் முத்து மாமா கிட்டேயும் மீனா அத்தைக்கிட்டேயும் இந்த உண்மையை சொன்னதே இல்லை பாட்டி. ஆனால் நீங்கள் என்கிட்ட பாசமாக பேசுகிறீங்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அதனால் நான் உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கூலில் என்னால் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. பாவம் நான் செஞ்ச தப்புக்கு முத்து மாமா மீனா அத்தை அந்த பையனோட அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் உண்மையை சொல்கிறேன். அதான் முத்து மாமா வீட்டில் ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க வேற யாரும் இல்லை, என் அம்மா தான் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திராவும், என்னது ரோகிணி உன்னுடைய அம்மாவா அப்படின்னு பேரதிர்ச்சியோட பேசிகிட்டு இருக்க. உடனே இங்கே கிருஷும், ஆமாம் பாட்டி, அவங்க என் அம்மா தான், என் பாட்டி கூட தான் நான் இருந்தேன், எங்கள் அம்மா அப்பப்போ வந்து என்னை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு மட்டும் நான் வரவே கூடாது, உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன், இந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என் பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப நான் என் அம்மா ரோகிணி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு என் பாட்டிக்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க யோசித்து, எங்கள் அம்மா கூட நான் இருக்கணும்னா நான் இருக்கக்கூடாது, நான் வந்து எங்கே போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் பேரை ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு எங்கள் அம்மா வீட்டில் நான் இருந்தப்போ அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க.
இப்போ என் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா மனசு மாறலை. என்னை கூடவே வச்சு நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு முத்து மாமா என்னை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டார். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அங்கே அங்கேருந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்னை வித்யா வீட்டில் தான் தங்க வச்சுருந்தாங்க. நான் முத்து மாமா வீட்டுக்கே போகிறேன்னு எவ்வளவோ சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் தங்கி படிக்கிற ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. அங்கேயும் எங்கள் அம்மா என்னை பார்க்க வரல. அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி தான் என்னை பார்க்க வருவாங்க. ஆனால் அவங்க கிட்ட பேச எனக்கு பிடிக்கல. அதனால எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சேன். சரியாக என்னால் படிக்கவும் முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் வந்ததுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என் அம்மா இப்படி என் கூட இருந்திருந்தா, பாசமாக என்னை பார்த்துருந்தா, நான் ஏன் பிரச்சனை செய்ய போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். கிறிஷ் வந்து இப்படி சொன்னதை கேட்டு சந்திரா வந்து மனசு வேதனைப்படுறாங்க. அதே மாதிரி ரோகிணி இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே மீனா வரதை கவனிக்கிறாரு இங்கே கிறிஷ். பாட்டி, இந்த உண்மையை மீனாத்த கிட்ட சொல்லிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, இல்லை கிறிஷ், நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா மீனா அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க. என்னம்மா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? கிறிஷ், உன்னை பாட்டி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு கேட்க, ஆமாம், நான் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எனக்காக பாட்டி அங்கே பூக்கடைக்கு கூட போகாமல் எனக்காக தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க தெரியுமா மீனாத்த? நீங்கள் சமைக்கிற மாதிரியே இருந்தது. சந்திரா பாட்டி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். இதை பார்த்த சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே உடனே கிறிஷ் சொன்னதை மீனா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் என்ன மீனா ரொம்ப அமைதியாக இருக்கா, எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கிறிஷை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்ச சந்திராவும், என்ன மீனா, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. என்னன்னுமா சொல்கிறது, என்னதான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, என் வீட்டுக்காரர் முத்துவை பார்த்தாலே இந்த மனோஜுக்கும் எங்கள் அத்தைக்கும் அவ்வளோ கோவம் வருது. எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தணும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நிறைய காரணம் இருக்குமா, அதெல்லாம் இப்போ என்னால் சொல்ல முடியாது. கிறிஷை நாங்கள் பார்த்துக்கிறது இந்த மனோஜுக்கு பிடிக்கல. கிறிஷ் இப்போ இப்படி கோவப்படுறான், பிரச்சனை செய்கிறானா, அதுக்கு காரணமே என் வீட்டுக்காரர் தான். இந்த முத்துவை பார்த்து தான் கிறிஷ் வந்து இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான். இந்த முத்துவும் திருந்த போகிறதில்லன்னு தேவையில்லாமல் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்லி என் வீட்டுக்காரர் ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் நான் வந்து முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கோவத்தில் என் மாமியார் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு தான்மா வந்திருக்கேன். என் மாமியாரை வெளுத்து வாங்கிட்டேன்னா பார்த்துக்கங்க. இனி சமைக்க முடியாது, வீட்டு வேலையை செய்ய முடியாதுன்னு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு தரணுமா, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணுமா, ஆனால் என்ன மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்களா? அப்படி என்னம்மா அவசியம் இருக்குது? என் வீட்டுக்காரர் பேச்சை மட்டும்தானே கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் எப்போ என்னை தலகுனிய வைக்கலாம், அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறவங்க. இவங்க சொல்கிறத கேட்க முடியாதுன்னு நானும் பேசிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இந்த மனோஜ் இப்படி பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே சரியான பதிலை இந்த மனோஜுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, மனோஜையும் விட்டு கொடுக்காம ரோகிணியமும் உன் மாமியார் ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல, அதுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க உன் வீட்டுக்கு நான் வருவேன்னு சொல்ல, என்னம்மா பிரச்சனை, என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே ரொம்ப கஷ்டப்படுற உன் மாமியாரால். ஆனால் உன் மாமியாருக்கு நான் சரியான பாடம் புகட்டுவேன் மீனா. நீ வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டே, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு மீனா வந்து பேசின பேச்சால் மீனா கிட்ட ஆறுதலாக பேசிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சந்திரா. உடனே கிறிஷும், முத்து மாமா எவ்வளோ நல்லவர், அவரை ஏன் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க? எனக்கு முத்து மாமாவை ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது அப்படின்னு முத்துவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு கிறிஷ். உடனே மீனாவும் அங்கே சாப்பிட்டுட்டு, சரிம்மா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இங்கே பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என் வீட்டுக்காரரும் சரியாக சாப்பிட்றதே இல்லைம்மா. அவங்க அம்மா பேசுனது, அவங்க அண்ணன் பேசுனதுன்னு அந்த மனோஜ் பேசின பேச்சால் கார் செட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. அவரை சாப்பிட வைக்கணும். நான் கிளம்புறேம்மா, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. இங்கே கிறிஷ் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா யோசிக்கிறாங்க, என் சம்மந்தி இந்த விஜயா என்னைக்கும் திருந்துற மாதிரியே தெரியல. தன்னுடைய பையன் வாழ்க்கையில் அவங்க செஞ்சு வச்ச கல்யாணத்தால் ரொம்பவே ஏமாந்து போய் நிற்கிறாங்க. அது கூட தெரியாமல் ரோகிணியை இந்த மனோஜ் நம்புறாரு, இந்த விஜயாவும் நம்புகிறாங்க. இதில் ரோகிணி நல்ல மருமகன்னு ரோகிணியெல்லாம் வீட்டு வேலை செய்ய வைக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. இங்கே மீனாவை மட்டும் இப்படி அவமானப்படுத்துகிறாங்களா? நான் இன்னைக்கு அந்த விஜயாவை சும்மா விட போகிறதில்ல. அவங்க என் சம்மந்தியாகவே இருந்தாலும் என்னைக்காவது அவங்க மதித்து பேசியிருக்காங்களா? என்ன சம்மந்தியாக நினச்சிருக்காங்களா? இல்லையே. இப்போ வரைக்கும் என் பொண்ணை பார்க்கவோ இல்லை வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசலான்னு மீனா வீட்டுக்கு என்னால் போக முடியுதா?
எப்பயுமே மீனா தான் என்னை பார்க்க வருவா. அதுவே போதும்னு நான் என் வேலையை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன். முத்து மாப்பிள்ளை, மீனா 2 பேரையும் அ தேவையில்லாம பேசி அவமானப்படுத்துற இந்த விஜயாவுக்கு உண்மை என்னன்னு புரிய வச்சு, இந்த ரோகிணி, விஜயா 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. தப்பு செய்றதெல்லாம் அந்த ரோகிணி. ஆனா, அவங்க மேல எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. எந்த தப்பும் செய்யாம பொறுப்பா வீட்டு வேலைய பார்க்குற மீனாவை யாரும் மதிச்சு பேச மாட்டாங்களா? என்ன இது? இதெல்லாம் இனி கண்டிப்பா நான் சும்மா விடமாட்டேன். மீனாவுக்காக இல்லனாலும், எனக்கு தெரிஞ்ச உண்மைய பேசி, அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்ட தான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, கிரிஷ் கிட்ட அ வந்து ஒவ்வொன்னா கேட்டு உண்மை என்னன்னு இங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சந்திராவும். மீனா முத்துவ பார்க்கறதுக்காக கார் ஷெட்டுக்கு கிளம்பி போறாங்க. முத்துவும் அங்க சவாரி முடிச்சுட்டு வந்து இங்க வந்து விஜயா பேசினத நினச்சு பார்த்துட்ருக்காங்க. மனோஜ் தான் என்னை புரிஞ்சுக்காம பேசுறானா? எங்க அம்மா இப்பயாவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு எண்ணத்துல கண்கலங்கி உட்காந்துட்ருக்காரு. மீனா போய் ஆறுதலா பேசுறாங்க. "என்ன சாப்பிடவே வரக்கூடாதுன்னு இங்கேயே உட்காந்துட்டீங்க? வீட்டுக்கு வரலாம்லன்னு கூப்பிடும்போது, வீட்டுக்கு வந்து நான் என்ன செய்றது? என்னை யாராவது மதிச்சு பேசினா பரவாயில்ல. நான் வீட்டுக்கு வரதே எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என்னை பார்த்தா மனோஜ் எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். யாருக்காக அங்கே வரணும்? நீயும் பூ கொடுக்க கிளம்பி போயிருப்ப. அதனால தான் நான் அங்கே வர வேண்டான்னு இங்கேயே இருந்துட்டேன். சாப்பாடெல்லாம் வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்ல, எனக்காக நீங்கள் சாப்பிடணும். எனக்கு தெரியும் உங்கள் அம்மா பேசுனதெல்லாம் நினச்சி சாப்பிட மாட்டீங்கன்னு. உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் மனோஜும் இப்போ ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? அவங்க குணம் என்னன்னு எனக்கே தெரியுது. உங்களுக்கு தெரியாதா? நான் உங்க கூட இருக்கேன். எனக்காக நீங்க சாப்பிடணும். நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ல. அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணுமா வேண்டாமா? உங்களுக்காக நான் சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. மீனா, நான் சாப்பிடலன்னு வையேன், எங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி கேட்பாரு சாப்பிட்டியான்னு. ஆனா எங்க அம்மா இப்ப வரைக்கும் முத்து வீட்டுக்கு வரலையே, அவன் வெளியில சவாரிக்கு போனான், வீட்டுக்கு எப்போ வரான், சாப்பிடாம இருப்பானா, சாப்பிட்டுட்டானா அப்படின்ற எண்ணமே இல்லாம கண்டுக்காம இருப்பாங்க. நீ மட்டும் தான் மீனா தேடி வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் குடுக்குற. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் மீனா. உனக்காக மட்டும் தான் அந்த வீட்ல நான் இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்ல, முதல்ல சாப்பிடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க கூட நான் இருப்பேன். அப்படின்னு சொல்லி முத்துவ சாப்பிட வைக்க, உடனே அங்க வந்த செல்வமும், நல்ல வேளை மீனா நீ வந்த. முத்து யார்கிட்டயும் பேசாம தனியாவே உட்காந்து எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் என்னன்னு கேட்டுட்டேன். முத்து எதையுமே சொல்றதா இல்ல. நீயாவது வந்து முத்துவ சாப்பிட வைக்கிறியே, உன் மனசு யாருக்குமே வராதுமா. முத்துவ கவனிக்க நீ இருக்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லனா முத்துவோட அப்பா தான் அப்பப்ப கவனிப்பாரு. ஆனா மத்த யாரும் முத்துவ பெருசா அந்த வீட்ல ஒரு ஆளா நினைக்க கூட மாட்டாங்களேன்னு சொல்ல, அண்ணன் நான் இருக்கும்போது இங்க முத்து ஏன கவலைப்படணும்? எனக்கு தெரியும். இவர் எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பாரு. இவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணே. அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா முத்துவ விட்டு கொடுக்காம பாராட்டி பேசி, இங்க மீனா வந்து சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. மீனா வரத பார்த்த உடனே விஜயா கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சீக்கிரமா வந்துட்ட போல? ரொம்ப நேரம் கழிச்சு வருவேன்னு சொன்னியேன்னு" சொல்றாங்க. "என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வந்துட்டேன். என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு வரேன்னு" சொல்றாங்க. அந்த முத்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான் செய்றான். அவன் என்ன பெரிய வேலை பார்க்குறான்னு சாப்பாடெல்லாம் நீ கொண்டு போய் குடுக்குற. ஏன் அவன் என்ன மனோஜ் மாரி சம்பாதிக்கிறானா? அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. இங்க மனோஜ் நல்லா படிச்சிருக்காரு. அதுக்கேத்த வேலை பார்க்குறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச வேலைய பார்த்து நாங்க சம்பாதிக்கிறோம். எங்கள இப்படி ஏளனமா பேசுற வேலை இப்படி வச்சுக்காதீங்க அத்த. தேவையில்லாத வேலைய செய்யாதீங்கன்னு" மீனா வந்து பேசும்போது, "நீ என்ன பேசுறது? நான் என்ன கேட்குறது? நீ இந்த வீட்டு மருமகனா என் பேச்ச கேட்கணும். என் வீட்லயே இருந்துகிட்டு இவ்ளோ திமிரா பேசுற" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. "ஆமா அத்த. இது உங்க வீடு தான். ஆனா எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்லையே. போனா போதுன்னு நீங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்கோம்ல. உங்க பையன் முத்துவும் நானும் தான் எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணம்" அப்படின்னு சொல்ல, "ஏன் நீ இந்த வீட்ல இல்லைன்னா நாங்களாம் சந்தோஷமா இருக்க முடியாதா? முதல்ல நான் சொன்னேன்ல, நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிருன்னு. அப்ப அத பத்திலாம் யோசிக்க மாட்டியான்னு" கேட்க, இப்படி மீனாவ தேவையில்லாம பேசி திட்டிட்டு இருந்த விஜயா இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க சந்திரா வராங்க. உடனே சந்திராவ பார்த்துட்டு, "என்ன உங்க அம்மா அவங்களும் வரட்டும்னு நீயும் கூப்பிட்டு வந்தியா என்ன? உங்க அம்மா இங்க வரவே மாட்டாங்களே! இப்ப எதுக்கு உங்க அம்மா இங்க வந்திருக்காங்கன்னு" கேட்க, "அம்மா எதுக்கும்மா வந்தீங்கன்னு" கேட்கும்போது, "எனக்கு தெரியும். உன் மாமியார் நீ வீட்டுக்கு வந்த உடனே இப்படி தான் பேசுவாங்கன்னு. நானும் அதனால தான் இங்க வந்தேன்னு" சொல்ல, "அம்மா நீங்க இங்க வந்தா தாம்மா தேவையில்லாத பிரச்சனை. நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, "உங்க பொண்ணு மீனா சம்பாதிக்கிற பணத்த வாங்கிக்கிறீங்க. பூ குடுக்க போறேன்னு உங்கள பார்க்க தான் வரா. அது மட்டும் இல்லாம இப்ப எதுக்கு இப்ப மீனாவ பார்க்க இங்க வந்திருக்கீங்க? அதுவும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு" கேட்கும்போது, "உங்க வீட்டுக்கு வரல. என் மாப்பிள முத்துவோட வீட்டுக்கு வந்திருக்கேன். என் பொண்ணு மீனாவ பார்க்க வந்திருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு" கேட்குறாங்க.
இப்போ மீனா மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, உண்மை என்னன்னு தெரியாமல், யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியாமல் எல்லாரையும் நம்பிட்டு இருக்கீங்கல்ல, நம்பி ஏமாந்து போய் இருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு இங்கே மீனாவை இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணை பற்றி பேச உங்களுக்கு முதல்ல ஏதாவது தகுதி இருக்கான்னு கேட்க, மீனா உங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேச வேண்டான்னு சொல்லு. முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லு. நீ பேசுகிறதையே என்னால் தாங்கிக்க முடியல. என் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா இப்படி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்ல. அத்தை, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு என்ன வேணா பேசலாம்னு நினச்சிங்கல்ல. என்னை திட்டினாலோ என்னை அவமானப்படுத்தினாலும் என் வீட்டில் உள்ள எல்லாரும் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்காக வந்தால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பிரச்சனையை செய்கிறது நீங்கள் தானே. அதான் எங்கள் அம்மா வந்திருக்காங்க கேள்வி கேட்க. எனக்கு ஒன்றும் எனக்கு யாருமே இல்லைன்னு என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் நினச்சிங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்க தான் எங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணி மனோஜ் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா, யாரும்மா, எதுக்கு இந்த மீனாவோட அம்மா இங்கே வந்தாங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோகிணி, மனோஜ் இது உனக்கு தேவையான வேலையா என்ன, நீ அமைதியாரு. மீனாவோட அம்மா தேடி வந்து பிரச்சனை செய்கிறாங்க. விஜயாத்த பேசிப்பாங்க. நீ ஏதாவது பேசுனனா மீனாவும் சும்மா விட மாட்டாங்க, மீனாவோட அம்மாவும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. அமைதியா இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அமைதியா இரு ரோகிணி. எங்கள் அம்மாவை இவங்கெல்லாம் பேசினா நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா? எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். ஆமாம் மீனா, என்ன உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கே சந்திரா சொல்கிறாங்க, மீனா நீ பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, யார் பிரச்சனை செய்கிறது? நீ தான் பிரச்சனை செய்கிற. உங்கள் அம்மா தான் பிரச்சனை செய்கிறாங்க. நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் புரிஞ்சுக்காம நான் பேச வந்தேன், பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அதானே இந்த முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ண தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் மறந்து போச்சான்னு கேட்கும்போது, நான் ஏன் வரக்கூடாது? எனக்கு உரிமை இருக்குது, நான் வரேன். தப்பு செய்கிறவங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாத மீனாவோட அம்மா நான் ஏன் வரக்கூடாது? அதை நீங்கள் எப்படி சொல்லலான்னு கேட்குறாங்க. யார் இங்கே தப்பு செஞ்சது? உங்களுக்கு அப்படி என்ன உண்மை தெரியும்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும், அதானே என்ன பார்த்து ஏன் பேசுகிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. மீனா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா நான்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். விஜய் அத்தையை கேள்வி கேட்குறாங்கன்னு நான் அமைதியாக இருந்தா என்னையும் இப்போ தேவையில்லாமல் பேசுகிறாங்க. என்ன மீனா நடக்குது? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தால் உங்ககிட்ட மட்டும் பேசட்டும், உங்களை பற்றி மட்டும் பேசட்டும். தேவையில்லாமல் என் வழியில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சந்திரா சிரிச்சுக்கிட்டே, உன்னை பற்றி பேச தான் வந்தேன். இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும்? உன் பையன் கிறிஷையே கவனிக்காம உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு உண்மையை மறைச்சி ஏமாத்திட்டு இருக்க நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுகிற, நான் அமைதியாக இருக்கணுமான்னு ரோகிணியை கேள்வி கேட்குறாங்க சந்திரா. சந்திரா இப்படி பேசினதுக்கு அப்புறமா தான் ரோகிணிக்கு தெரியுது, இவங்க வீட்டில் கிறிஷ் இருந்ததுனால கிறிஷ்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன். இது தெரியாமல் நான் வேற மீனாவையும் சந்திராவையும் தேவையில்லாமல் பேசிட்டேனே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, வெளியூர்லேருந்து ஏன் உங்கள் அம்மா வரலன்னு கேட்டேன். எங்கள் அம்மா வெளியூர்லேயே இல்லையே அப்படின்னு சொன்னான். நானும் உடனே, ஏன் கிறிஷ் உங்கள் அம்மா இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு முதல்ல அவன் பதில் பேசவே இல்லை. ஏன்னா ரோகிணி தான் யார்கிட்டையும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சதுனால கிறிஷும் ரொம்ப பொறுமையாக பதில் பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சான். அதுக்கப்புறம் என் மேலே உள்ள நம்பிக்கையில் கிறிஷை நான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறதுனால அவன் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான். உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் என்னுடைய அம்மா, இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு வர வர என் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. எங்கள் அம்மா ரோகிணி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசை, அவங்க கூடயே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் என்னை பார்க்க கூட வரமாட்டேங்கிறாங்கன்னு உன்னை பற்றின எல்லா உண்மையவும் உங்கள் அம்மாவை பற்றின உண்மையவும் கிறிஷ் வந்து ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொல்லிட்டான் ரோகிணி. தன்னுடைய பாட்டி யார், தன்னுடைய அம்மா யாருன்னு உண்மையெல்லாம் சொன்ன கிறிஷ் மூலமாக தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு இங்கே வந்து மீனாவோட அம்மா தெளிவாக பேசுகிறாங்க. உடனே மனோஜும், ரோகிணி என்ன நடக்குது? மீனாவோட அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்க, நீ அமைதியாக இருக்க. கிறிஷ் எதுக்கு உன்னை அம்மானு சொல்லணும்? அப்போ உண்மையாகவே உன்னுடைய பையன் கிறிஷா அப்படின்னு கேட்க விஜயா மெதுவாக திரும்பி, இவங்க உண்மை தெரியாமல் இப்படி வந்து பேச மாட்டாங்க. இவ்வளோ நேரம் மீனாவோட அம்மா பேசிகிட்டு இருந்தப்ப நீ எந்த பதிலும் பேசாமல் நின்னல, அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிருக்கேன்னு. இப்போவாது உண்மையை பேசுறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட மருமக வந்து கிடைச்சதுக்கே நீங்கள் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இந்த மருமக தான் ரொம்ப நல்ல மருமகன்னு மீனாவை திட்டி அவமானப்படுத்துனீங்களே, நீங்கள் முதல்ல நல்ல மாமியாரா? நீங்கள் இப்படி இருக்க போய் தான் மனோஜுக்கு இந்த மாதிரி ரோகிணி வந்து ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியாமல் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்களும் இந்த ரோகிணியும் ஒன்று தான்.
நீங்களும் எல்லாரையும் வந்து அவமானப்படுத்துறீங்க, திட்டுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ரோகிணி உங்கள நல்லா ஏமாத்த தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்படி ஒரு மருமக கிடைக்க குடுத்து வைக்கணும்லாம் பேசுனீங்கல்ல. இப்ப இந்த ரோகிணியோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க மருமக ரோகிணிய பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவ சொன்னது எல்லாமே பொய்யி. என் பொண்ணு மீனா என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காளா? ஏமாத்தியிருக்காளா? தன்னுடைய வீட்டுக்காரர் முத்துவுக்காக இப்ப வரைக்கும் துணையா இருந்து உதவி செஞ்சு 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரையும் மீனா ஏமாத்தல. நம்ப வச்சு ஏமாத்த கிடையாது. ஆனா, உங்க பையன் மனோஜையும், உங்களையும் இந்த ரோகிணி எவ்ளோ ஏமாத்தியிருக்கா. நீங்க 2 பேரும் மீனாவ என்ன பேச்சு பேசியிருக்கீங்க? நீங்கலாம் பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா முதல்ல? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பாத்தியா ரோகிணி, மீனாவும் மீனாவோட அம்மாவும் கேள்வி கேட்குறாங்க. எந்த பதிலும் பேச முடியாம நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதுக்கு காரணம் நீதானே. உண்மையெல்லாம் எதுக்காக சொல்லாம இப்படி மறைச்ச? நீ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்ல. இல்ல ஆண்டி, இந்த உண்மையை சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொன்னா பிரச்சனை வரும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். மீனாவோட அம்மா இப்படி வந்து உண்மையை சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்க ரொம்ப கோவமா இருந்த விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ், நீயாவது எனக்காக பேசு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேச சொல்ற? அந்த முத்துவையும் மீனாவையும் எவ்வளவோ ஏளனமா பேசி அவமானப்படுத்தினேன். இப்ப மீனாவோட அம்மான்னு எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன தலைகுனிய வச்சுட்டல்ல, என்னை ஏமாத்திட்டல்ல, என்னை அவமானப்படுத்திட்டல்ல அப்படின்னு சொல்லி இங்க மீனாவோட அம்மா வந்து உண்மையை சொன்னதுனால இங்க ரோகிணியும் விஜயாவும் மீனா முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இங்க உண்மை தெரிஞ்ச விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்றாங்க, இனியாவது மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு மீனாவை மருமகளா நீங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அவமானப்படுத்தி பேசுனீங்க, நான்லாம் அமைதியா இருக்க மாட்டேன். நல்ல மாமியாரா இனியாவது நீங்க வந்து திருந்தி மனசு மாறணும். அதுக்காக தான் உங்க மருமக ரோகிணியை பத்தி சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். இனியாவது நீங்க யாரும் மீனாவை எதுவும் பேசுனீங்க அவ்வளவுதான். மனோஜ், உங்களுக்கும் தான். உங்க மனைவி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ரோகிணி செய்யறது என்னன்னே தெரியாம இருக்கீங்களே. அப்புறம் எதுக்காக இங்க வந்து என் பொண்ணு மீனாவையும் இங்க வந்து முத்து மாப்பிள்ளையும் தேவையில்லாம பேசுறீங்க? வீட்டில் உள்ள மற்றவங்கள அவமானப்படுத்தணும்னு நினச்சி அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா இப்படி தான் உங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நீங்களும் தலை குனிஞ்சு தான் மனோஜ் நிற்கணும். இனியாவது நீங்களும் உங்கள் அம்மா விஜயாவும் திருந்தினா சரிதான். உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக வரல. உண்மையை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு வந்தேன். மீனா, இனி நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ரோகிணி செஞ்ச தப்புக்கு இந்த மனோஜ் நல்லா அனுபவிப்பார். என் பொண்ணு மீனாவுக்காகவும் முத்து மாப்பிள்ளைக்காகவும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அதனால் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க. தப்பு செய்கிறது இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்திரா கிளம்புறாங்க. இங்கே சந்திரா ரோகிணி செஞ்ச தப்பு எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொன்னது மட்டும் இல்லாமல் மீனாவை அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இப்படி ரோகிணியவும் விஜயாவையும் வெளுத்து வாங்கிட்டு மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவோட அம்மா பேசின பேச்சால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி.